இது வரைக்கும் இந்த சேனலில் நான் 2 கால்குலேட்டர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஐசிஐசிஐ ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங், இன்னொன்று வந்து ஐசிஐசிஐலேயே 4 டிஃப்ரெண்ட் ப்ரோக்கரேஜ் பிளான், அதனோட கால்குலேட்டர் தான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கால்குலேட்டர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு செப்பரேட்டாக இமெயில் ஐடியும் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, புதுசாக நீங்களே எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி நீங்களே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். பட் நானும் இந்த டூல் அனுப்புகிறேன். பட் உங்களுக்கும் ஈஸியாக எப்படி பண்ணலான்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஃபோன்லேயே இதை எப்படி நீங்கள் ஆன்லைனில் எப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஹலோ, வணக்கம். நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ், மணி இதெல்லாம் பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறது அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப கம்மி. மேபி எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணால் பார்ப்பாங்க, இல்லை ட்ரேடிங் பற்றி, இல்லை பிஸ்னஸ் பற்றி, இல்லை காசு பற்றி ஜென்ரலாக தெரியணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். பட் எனிவே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூல் வந்து நீங்களே எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் உங்களுக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு டைமெல்லாம் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே கூட இல்லை ஃபோன்லேயே கூட எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஷீட்லேருந்து நான் ஒரு புது ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த புது ஷீட். அண்ட் இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறத கொஞ்சம் ஏற்கனவே காப்பி பண்ணிக்கிறேன், ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஷீட்லேருந்து நான் இந்த இது மட்டும் நான் இல்லை, நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ நான் இதை வந்து இப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி ஒரு இடத்துல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த brokerage சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எஸ்டிடி சார்ஜஸ், அதாவது brokerage பிளானோட சார்ஜில் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸோட சார்ஜு அது வந்து மாறவே மாறாது. அது வந்து எப்பவுமே 0.025% தான் இருக்கும். அது இப்போ இங்கே 0.03 வந்துருச்சு இல்லையா. இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜென்ரலாக இந்த ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் டெசிமல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, 0.025 வந்துடும். அதே மாதிரி டோட்டல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து 0.0035%. இது வந்து சேஞ்சே ஆகாது, இது எல்லாத்துக்குமே ஒன்று தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி இது 18%. அண்ட் செபி சார்ஜஸ் வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட். இது ஒரு க்ரோருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் இது வந்து ஸ்டாண்டர்ட். அதனால் நான் ஜஸ்ட் இதை டைரெக்டாகவே என்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.003%. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு இப்போ நான் பண்ணிடுறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டெலிவரிக்கு கொஞ்சம் மாறும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டின்னு நினைக்கிறேன். அது பார்த்துடலாம் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல மாறுதா இல்லையான்னு. அப்படி மாறலன்னா பாருங்கள், டெலிவரிக்கு வந்து 0.015%. ஸோ இப்போ வந்து நான் இன்ட்ராடேக் பண்ணேன். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐசிஐசிஐ செக்யூர் பிளான் இருக்கு இல்லையா, இந்த ஐசெக்யூர் பிளானில் 0.025%, 275%. இதை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஐசிஐசிஐக்கு இது தான் அப்படின்ற மாதிரி. இங்கே நான் வேணால் இன்னொரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐசிஐசிஐன்னு வச்சுக்கலாமே. இப்போ இங்கே வந்து நீங்கள் brokerage அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.275% வருது இல்லையா. ஸோ இந்த சார்ஜ், அதாவது ஐசிஐசிஐ brokerage சார்ஜ் வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ டர்ன் ஓவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து P6 இன்ட்டு இந்த 0.275 இன்ட்டு இந்த செல்
B11 இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இதுதான் brokerage சார்ஜ் வந்துடும். ஏன்னா அதே மாதிரி எல்லாமே டர்ன் ஓவர் இன்ட்டு 0.025 அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் டர்ன் ஓவர் இன்ட்டு டோட்டல் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த ஜிஎஸ்டி மட்டும் வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் brokerage ப்ளஸ் டோட்டல் டிரான்சாக்ஷன் இன்ட்டு 18%. அது ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ்டி. இப்போ என்டர் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த சார்ஜ். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் டர்ன் ஓவர் இன்ட்டு சேஃப்டி சார்ஜ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியும் அதே தான் ஈக்குவல் டு டர்ன் ஓவர் இன்ட்டு இந்த சார்ஜ். ஸோ இப்போ இங்கே கால்குலேட் பண்ணது தான் இங்கேயும் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இதுதான் கால்குலேஷன், இதுதான். அண்ட் டோட்டல் சார்ஜஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோட்டல் சார்ஜஸ் ரொம்ப சிம்பிள். இல்லை நான் டைரெக்டாக இங்கே போடுறேன் சம். இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டல் சார்ஜஸ் இப்படியே வந்துடும். ஸோ இதுதான் டோட்டல் சார்ஜஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இதுவும் சிம்பிள் தான். அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பையிங் ப்ரைஸ் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 460 நீங்கள் விற்றுருக்கீங்க, 450 வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குவான்டிட்டி வந்து சேம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு செல் ப்ரைஸ் மைனஸ் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சேம் குவான்டிட்டி இன்ட்டு buy price minus இந்த total charge. இப்போ என்டர் பண்ணால் இதுதான் வந்து உங்களோட நெட் ப்ராஃபிட். ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அகெயின் இந்த ஐசிஐசிஐ செக்யூரில் டைரெக்டாக இந்த 0.275 வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணால் இந்த நெட் ப்ராஃபிட் வரும். இனி இதை வந்து நீங்கள் ஜீரோதாலையும் இன்னொரு காலம் ஆட் பண்ணி ஜீரோதாக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு இன்னொரு ஷீட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இன்ட்ராடேக்கு 0.022%. அதே கால்குலேஷன் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. 0.022% தானே. ஸோ அதை வச்சுக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு டிஜிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேம் தான். நான் என்ன ஜென்ரலாக பண்ணுவேன்னா இந்த இடத்துல டாலர் சிம்பிள் போட்டுட்டீங்கன்னா இதை டைரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து அதே தான் சொன்ன மாதிரி இந்த ஸோ இதை வந்து நான் டாலர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இன்டூ இந்த வேல்யூ. இப்போ இங்கேருந்து இதை ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கால்குலேட் ஆகும். ஸோ இது எல்லாமே இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் இந்த வேல்யூ. இந்த வேல்யூ மட்டும் நான் தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன்னா வேறு வேல்யூ அது 18%. ஸோ இது மட்டும் இப்படி காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சேமாக இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் இல்லை. ஸோ இந்த வேல்யூ மட்டும் நான் இங்கே போய் ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதனோட டோட்டல் சார்ஜஸ் இவ்வளோ, இது டோட்டல் டிரான்சாக்ஷன். இப்போ நெட் ப்ராஃபிட் நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, குவான்டிட்டி இன்டூ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் இன்னொரு ப்ராக்கெட் குவான்டிட்டி இன்டூ பையிங் ப்ரைஸ் மைனஸ் டோட்டல் டிரான்சாக்ஷன் சார்ஜ். இது இதனோட நெட் ப்ராஃபிட். இந்த மாதிரி நீங்கள் எந்த broker வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு இன்னொரு டீட்டெயிலாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் வேணால் இந்த டூல்லேயே உங்களுக்கு ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டூல்லேயே எப்படி இந்த மாதிரி
ஐசிஐசிஐ ப்ரீபெய்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது, இல்லை இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்படி தான். இந்த டிசைன்லாம் நீங்கள் ஈஸியாக கலர்லாம் நீங்களே கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். யார் வேணால் பண்ணலாம். சும்மா கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும், டைம் இருந்தால் போதும். டைம் இதுக்கெல்லாம் ஒதுக்கி பண்ணால் நமக்கு தான் யூஸ்ஃபுல். ஸோ நீங்களே அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் டெலிவரிக்கும் என்ன சார்ஜ் அப்படின்றத பார்த்து ஆனால் அந்த டூல் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுக்கும் நீங்களே அதையே பண்ணலாம். நான் வேணால் ஒரு டூலில் வந்து இந்த brokerage சார்ஜ் வந்து நான் எடிட்டபிளாக வச்சு நான் வேணால் அது வேணால் அனுப்பி விடுறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அதுவும் நீங்கள் வேணால் கேளுங்க. அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நானே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் வீடியோவே போடுறேன். ஸோ இதுக்கும் நான் ஆப்வியஸ்லி தனியாக டைம் ஒதுக்கணும். பட் இப்படி தான் சிம்பிளாக பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. கோ டு கூகுள் ஷீட்ஸ், docs.google. இந்த இடத்துல போய் பிளாங்க் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸல் ஷீட் மாதிரியே தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல பண்ண அதே கால்குலேஷன் நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே சும்மா உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஓகே வந்திருக்காது, ஏன்னா இங்கே இருக்கு. பட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ஃபார்முலாஸும் அதே கதை தான். ஒன்றும் எக்ஸல் ஷீட் மாதிரி இது ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணுற மாதிரி அதே மாதிரி கால்குலேஷன் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் ஈக்குவல் டு போட்டு இன்டூ இந்த brokerage சார்ஜ் என்டர் பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். ஸோ இது ஆன்லைன். இது வந்து நீங்கள் மொபைல்லையே கூகுள் ஷீட்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஷீட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேயுமே கூட உங்கள் சிஸ்டமில் என்டர் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் அதை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் மொபைல்லையே இதை கூட என்டர் பண்ணி ஒரு வாட்டி பொறுமையாக உட்காந்து இந்த ஃபார்முலாவை ஆட் பண்ணி பர்சன்டேஜ் ஆட் பண்ணி ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்களே உங்கள் ஆப், அதாவது அந்த கூகுள் ஷீட்ஸோட ஆப் ஓப்பன் பண்ணி அது உங்களுக்கே ஒரு டெம்பரரியான டூலாக ஈஸியாக டக்குன்னு பார்த்து அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்காக நான் சிஸ்டமில் மறுபடியும் ஓப்பன் பண்ணி டூல் ஓப்பன் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. பட் டூலுன்றது நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு உங்களுக்கு மொபைல்லேயே தெரியணும்னா அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். ஏன்னா ஃபார்முலாலாம் ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா அண்ட் ரொம்ப ஈஸியாக இதை நான் அப்ளை பண்ணலாம். டிசைன் பண்ணுறதெல்லாம் அப்புறம் ப்ரெசென்டபிளாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் ஈஸியாக அது வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் இதில் ஒரு பிஸ்னஸ் பிளான் கூட யாராவது ரெடியாக இருந்தீங்கன்னா பண்ணலாம். மொபைல் ஆப்பாக இதை டெவலப் பண்ணி சார்ஜ் பண்ணால் கூட வாங்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. பட் இதுக்கு பின்னாடி இந்த ஃபார்முலாஸு இதெல்லாம் வந்து நல்லா தெரியணும். அண்ட் பிஸ்னஸ் ரூல் என்ன அப்படின்றது நல்லா தெரியணும். அப்படின்றது தான் அதை பண்ண முடியும். பட் எனிவே இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். அண்ட் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. அண்ட் நான் இந்த டூலை கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த டூல் கேட்டிருக்கீங்க. நான் அனுப்பாமல் இல்லை, அனுப்புகிறேன். ஏன்னா இந்த இன்ஃபேக்ட் கொஞ்சம் பேருக்கு ஆல்ரெடி நான் அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 6 பேருக்கு அனுப்பணும். கண்டிப்பாக அனுப்புகிறேன். நான் இந்த வீக்கெண்ட் அனுப்புகிறேன். ஸோ அப்படியே இந்த டூலை க்ரியேட் பண்ணோம். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.